Namaskaram. Sree Gurubhyo Namaha. Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Maheshwaraha, Guru Sakshat Param Brahma, Tasmai Sree Gurave Namaha. 14 தேதி ஞாயிற்றுக்கிழமை Sringeri Matom தெக்கே திருவிழா வச்சு நித்தியகர்மானுஷ்டானத்தோடு ஒரு லெக்சரும் கிளாஸும் வச்சிருக்கு. அதுல பிரதானமா சந்தியாவந்தனத்தை பற்றி தான் அந்த கிளாஸ்ல கவர் பண்றதுக்கு போகிறது. இந்த நித்தியகர்மானுஷ்டானம் அப்படிங்கிறது சனாதன தர்மத்துல உள்ள எல்லாருக்கும் உண்டு. அதுல விசேஷமா பிராமணாளோடு நித்தியகர்மானுஷ்டானம் அப்படிங்கிறது அவளோட ஸ்ரேயஸுக்கு மட்டுமில்லை, லோக நன்மைக்கு வேண்டியே செய்யறதான ஒரு காரியம். அதனால அதுக்கு ரொம்ப பிராதானியம் உண்டு. இப்போ இருக்கிறதான ஒரு காலகட்டத்தில் நித்தியகர்மானுஷ்டானத்தோட அவசியம் உண்டா, அதுகொண்டு என்ன பிரயோஜனம், அதுக்கெல்லாம் சமயம் இருக்குமா அப்படின்னு எல்லாம் கேட்கறவா நிறைய இருக்கா. இன்னைக்கு நம்மளோட சமுதாயம் தர்மார்த்த காம மோட்சம் அப்படிங்கறதுல அர்த்த காமத்துல நம்ம மிந்தி இருந்ததை விட புரோகதியை அடைஞ்சானாலும் நமக்கு அந்த தர்மானுஷ்டானம் கர்மானுஷ்டானம் சரியா இல்லாததுனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சரியான சமயத்துல கல்யாணம் கழியறதில்லை. கல்யாணம் கழிஞ்சவாளுக்கு அந்த தம்பதிகளுக்கு சேர்ச்சி இல்லை. கல்யாணம் கழிஞ்சும் நிறைய டைவர்ஸ் வருது. குழந்தை பிறக்கிறதில்லை. பிறக்கிற குழந்தைகளுக்கு ஆட்டிசம் தொடங்கினதான பல புதிய புதிய ரோகங்கள், முந்தி காலத்தில் இல்லாததான பல ரோகங்கள் காணப்படுறது. அப்புறம் அந்த வரவுக்கு மேல செலவு ஆக்ரகங்கள் நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால தாராளம் செலவு ஜாஸ்தியாகி நிறைய ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்கிறவாளும் இருக்கா. இதெல்லாமைக்கு பல രീതിയിലുള്ളதான രോഗങ്ങൾ, മനപ്രയാസങ്ങൾ, பிரிஞ்சிருந்து அதுவழி வரதான பிரச்சனைகள், இப்படி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கத்தான் சேருது. இந்தியை விட ப்ராப்ளம் ஜாஸ்தி தான் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நித்தியகர்மானுஷ்டானங்கள் சரியா செய்யாததுனால அது மனசை பாதிச்சு அந்த மனசோடு திங்கிங் ப்ராப்பரா வராததுனாலதான் பல பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படின்னு தெரியறது. பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும்போ ஜோதிஷிட்ட போய் பிரശ്നം வச்சு அதுல சத்ருபாதை, பல രീതിയിലുള്ള ബാധകൾ, പ്രേതബാധ ഇതെല്ലാം ചൊല്ലി അതിലെ ഭയം ധാരാളം ധനം ഇല്ലാട്ടാനാ கூட அதுக்கு பரிகாரங்களுக்கு வேண்டி பைசா செலவழிக்கிறவாளும் நிறைய இருக்கா. அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு போறதுக்கு முந்தியே நம்ம எப்படி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ரோகம் வராம சரீரத்தை வச்சுக்கிறோமோ அது மாதிரி மனசை சரியா வச்சுண்டு மனசு சரியான ரீதியில பிரவர்த்திக்கிறதுக்கு இந்த நித்தியகர்மானுஷ்டானம் ரொம்ப பிரதானமா தெரியறது. அதனால நம்ம எக்ஸசைஸுக்கு வேண்டி ஒரு 45 மினிட்ஸ் டெய்லி ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஒரு 45 மினிட்ஸ் தான் இந்த நித்தியகர்மானுஷ்டானத்துக்கு தினசரி மேக்சிமம் நமக்கு அவசியம். அது எப்படி சரியா பண்ணணும், அது பண்ணினா என்ன பிரயோஜனம் கிடைக்கும், அது என்ன மாற்றம் வருத்தும், இதை பற்றியெல்லாம் நமக்கு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இந்த கிளாஸ் வச்சிருக்கு. அதனால இந்த கிளாஸ்ல எல்லாரும் கலந்துண்டு இதுல உள்ள விசுவாசம், நமக்கு கன்விக்ஷன், இதுல உள்ள ஒரு நம்பிக்கை எல்லாம் நமக்கு நிறைய இருக்கு, விசுவாசம் இருக்கு அப்படின்னா எல்லாரும் ரொம்ப ஸ்ரத்தையோட பண்ணுவான். அப்படி ஸ்ரத்தையோட பண்ணினா அதனோட மாற்றம் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கிளாஸ் வச்சிருக்கு. அதனால எல்லாரும் இந்த கிளாஸ்ல கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. எல்லாருக்கும் நமஸ்காரம்.